சித்திரை திங்களில் ஏற்க வேண்டிய உன்னத தியான நிலைகள் குறித்து ஆதிபராசக்தி அன்னை வழங்கிய அருளுரை. அருளும் ஆற்றலும் பூரணமாய் நிறைந்திருக்கும் ஓர் மானுட ஆன்மா என்பது உயிராக மலர்ந்து மூலாதாரம் வரை பரவி செயல்புரிந்து அனுபவ பதிவுகளை ஏற்கின்றது. ஆதிபராசக்தியாகிய யாம் சில பல சத்தியங்களை மானுடர்களுக்கு பூரணமாக உணர்த்திடவே முனைகின்றோம். எமது சக்தி என்பது 7 படிநிலைகளில் விரிந்த காரணத்தினால் யாம் 7 படிநிலைகளிலும் எமது ஆற்றல்களை சேமிப்புறச் செய்திடுவோம். 7 படிநிலைகளும் யாம் அருளும் ஆற்றலை தனித்து 7 பிரிவுகளாக உருமாற்றி அதல பாதாளம் முதல் பெருவெளி வரை தனித்தே சேமிக்கும். சத்திய யுகம் மலர்ந்து வரும் இத்தருணத்தில் யாம் 5 படிநிலை ஒடுக்கங்களை ஏற்றுள்ளோம் என்றுணர்க. மானுடர்கள் இதனை உணர்வதற்கும் பூரண ஒடுக்கம் காண்பதற்கும் யாம் எமது அனுபவ பதிவுகளை கொண்டு சில பல சத்தியங்களை எடுத்துரைப்போம். மானுடர்கள் தங்களது தேகத்தினையே 7 படிநிலைகளாக ஏற்க வேண்டும். அவை ஒவ்வொன்றும் அகத்தினில் 7 படிநிலைகளாக உருக்கொள்ளும். உணர முற்படுவது நன்று. 7 என்பது யாதெனில் உங்களது தேகச் சக்கரங்கள் என்றே உணருங்கள். ஒரு மானுட தேகத்தினில் உள்ள 7 சக்கரங்களே ஒடுக்கத்திற்கான பூரண ஒற்றை வழித்தடமாகும். ஒற்றை அணுவாக மலர்ந்து உங்களது உயிர் அணுவானது எவ்விதம் மூலத்தின் மூலமாகிய சிவத்தோடு ஒடுங்கும் என்றறிக. மானுடர்களின் உயிர் அணுவாக மலர்ந்து தேகத்தின் மூலாதாரம் வரை விரிந்து செயல்புரியும் ஆதிபராசக்தியாகிய யாம் உங்களது தேக மூலாதாரத்திலிருந்து சிவ ஆதாரமாகிய மூலம் வரை ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து பயணிக்கின்றோம். எமது ஒடுக்கத்தை உணர்வதற்கும் உங்களது உயிரின் ஒடுக்கத்தை உணர்வதற்கும் யாம் உறுதுணையாக செயல்புரிவோம் என்றுணர்க. 5 படிநிலைகளில் யாம் பூரணமாய் ஒடுங்கி உள்ளோம். இதனை சத்தியயுக வித்தாக மலர்ந்தவர்களால் எளிதாய் உணர இயலும். ஏனையோரும் உணர வேண்டும் எனில் கடும் தவம் இயற்றுவதற்கு ஒப்பான சில மனோலய பயிற்சிகளை ஏற்க வேண்டும். சூரியன் எனும் பிரகிருதியே 5 படிநிலைகளை உடையது. அதனையும் கடந்து 6ஆம் படிநிலையாகிய அண்டமாய் யாம் ஒடுங்குவதினால் உங்களது தேகத்திலும் மூலாதாரம் முதல் விஷுக்தி எனும் நிலை வரை யாம் ஒடுங்கி உள்ளோம் என்றுமே பொருள் கொண்டிடலாம். சூரியனையும் யாம் கடந்து பயணிப்பதினால் சூரியனின் உச்சமான ஆற்றல்கள் பூமியினை தீண்டுகின்ற சித்திரை திங்களில் அதி உன்னத ஆற்றல் கலப்புகள் நிகழ்ந்து மனமும் உயிரும் ஒரு சேர ஒடுங்கவும் முற்படும் என்றுணர்க. சித்திரை திங்கள் எனும் கால அங்கத்தில் சூரிய தேவரே யாம் கடந்து வந்த நிலைகளை உணர்த்திடுவார்.
அவரது அக்னி ஆற்றல்களின் துணை கொண்டு யாமும் மானுடர்களின் ஒடுக்க நிலை உணரப்படுவதற்கு உரித்தான ஆற்றல்களை பொழிகின்றோம். உங்களது தேகமே உங்களது பெரும் ஞானமாகும். ஒடுக்கம் என்பதும் தேகத்திலேயே நிகழ வேண்டும். ஏனெனில் யாம் பிரபஞ்சத்தில் ஒடுங்குவதனை உணர வேண்டும் எனில் உங்களது உயிர் சக்தியினை சகசிராராவோடு பிணைக்க வேண்டும். யாம் எடுத்துரைப்பதன் சூட்சமங்களை உணர்ந்து செயலாற்ற கடவது. எமது சகோதர ஆற்றலான ஏழுமலையானாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு உணர்த்த முற்படுவதனையும் யாமே உணர்ந்து உரைக்கின்றோம். சித்திரையினை திருவிழாவாக ஏற்பவர்கள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். சித்திரை மாதத்தின் முன்னர் உதிக்கும் 9 தினங்களும் பின்னர் உதிக்கும் 9 தினங்களையும் ஏற்றுவிட்டால் 49 தினங்களாக உருக்கொள்ளும் ஒரு மண்டல கால அங்கம் என்பதும் உருவாகும். ஏனெனில் ஒவ்வொரு சக்கரங்களும் 7 சக்கரங்களாக தனித்து பிரிந்து செயல்புரியும் எனில் முதல் 7 தினங்களுக்கு மூலாதார சக்கரத்தினை உணர்ந்து விரித்து பின் ஒடுக்கும் நிலையினை அனைவரும் ஏற்க வேண்டும். முதல் 7 தினங்களுக்கு 7 முறை ஒவ்வொரு தினமும் உணர்ந்து மூலாதாரத்தினை விரித்து பின் இறுதியில் ஒடுக்கியே செயல்புரிய வேண்டும். முதல் தினம் 7 முறை தனித்து மூலாதாரத்தை உணர்வதற்கு பயிற்சிகளையும் ஏற்க வேண்டும். 2ஆம் தினம் தீர்க்கமாய் மூலாதாரத்தினை உணர்வதற்கு 7 தனித்த கால அங்கங்களில் பயிற்சிகளை ஏற்க வேண்டும். 3ஆம் தினம் அதிலே அதிதீர்க்கமாய் பூரணமாய் விரியும் பயிற்சிகளை ஏற்க வேண்டும். 4ஆம் தினம் அதிலே விரிந்த நிலையினை உணர்ந்து பூரணமாய் அனுபவித்து பின் 5ஆம் தினம் அதிலே மெல்ல மெல்ல மூலாதாரத்தினிலேயே ஒடுங்க வேண்டும். 6ஆம் தினத்தில் தீவிரமாய் ஒடுங்க வேண்டும். 7ஆம் தினத்தினிலும் 7 முறை தனித்த கால அங்கத்தினில் அதி தீவிரமாய் ஒடுங்கினால் இறுதி கால அங்கத்தினில் சுவாதிஷ்டான சக்கரத்தின் உள்வாசல் திறவு கொள்ளும். உள் சுவாசம் என்றும் உயர் பிராணசக்தி என்றும் ஆகாய மூலக்கூறுகளின் அதி உன்னத நுண்ணிய ஆற்றல் என்றுமே உணரப்படும் உயிர் சக்தி மாத்திரமே மூலாதார சக்கரத்தின் மையத்தினை தீண்டிட இயலும். அவ்வாற்றல்களை சுவாதிஷ்டான சக்கரத்தின் மையத்தினை ஓர் நூலிழையாக தீண்டுவதனை உணரலாம். 7ஆம் நாளின் எல்லையில் 7ஆம் கால அங்க பயிற்சியினை உணர்வு பூர்வமாக ஏற்று நிகழ்த்திய பின்னர் உருவாகும் அனுபவங்களை உங்களது உயிரானது புத்துணர்வோடு ஏற்பதனை உணரலாம். 2ஆம் 7 நாட்களும் சுவாதிஷ்டான சக்கரத்தினை இவ்விதமே விரித்து பின் ஒடுக்கி பூரண உணர்வுகளை அனுபவமாக ஏற்க வேண்டும். 14ஆம் தின எல்லையில் 49 கால அங்கங்களில் ஏற்றிட்ட அனுபவ பயிற்சிகள் யாவும் உன்னத உணர்வின் அற்புத மூலக்கூறுகளாக உருமாறி மணிப்பூரகம் எனும் சக்கரத்தினை தீண்டுவதனை உணரலாம்.
இவ்விதமே 7 தினங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்தையும் விரித்து பின் ஒடுக்கியே செயல் புரிய வேண்டும். ஒவ்வொரு தினமும் 7 முறை தனித்த கால அங்கங்களை ஏற்று பயின்றிடல் வேண்டும். விஷுக்தியினை விரித்து ஒடுக்குகின்ற தருணத்திலேயே அனைவரும் ஓர் பூரணத்துவத்தினை உணர்வீர்கள். 35ஆம் தினத்தின் எல்லையில் தொண்டை குழியில் ஓர் உன்னத ஆற்றல் சுரப்பதனை உணரலாம். அவை யாவும் ஆக்ஞை எனும் சக்கரத்திற்கு நேர்கோட்டினில் ஏற்றம் அடையும். ஆக்ஞை எனும் சக்கரத்தினை விரிப்பதும் ஒடுக்குவதும் இயலாத செயலாகும். எனினும் ஓர் அற்புத செயலாற்றிட இயலும். உணர்வுகளை உருவாக்கி பரப்புகின்ற உயிர் ஒவ்வொரு க்ஷணமும் விரிவதனையும் ஒடுங்குவதனையும் உணர வேண்டும். இருதயம் எனும் உறுப்பு விரிந்து சுருங்கி தொடர் செயலாய் குருதியினை தூய்மையுறுத்தி ஆற்றல்களை பொழிவது போன்று ஆக்ஞையில் பிரக்ஞை எனும் உணர்வுகள் துளி துளியாய் விரிந்து உடன் ஒடுங்கி செயல் புரியும். விரிதலும் ஒடுங்குதலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிகழ்வதனை உணரலாம். அதி உன்னத உணர்வாக மலர்ந்திடும் இந்நிலை என்பதனை உணர வேண்டும். ஏனெனில் யாம் 6ஆம் படிநிலை எனும் ஆக்ஞையில் இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்கின்றோம். ஆதி சிவத்தின் ஆற்றல்களை மகா காலம் எனும் நிலையானது ஏற்று பின்னர் அகத்தியரோடு இணைந்து அனைத்து உயிர் சக்திகளும் பகிர்ந்திடும். எத்தருணத்தில் அனைத்து சக்திகளும் பாதாளம் நோக்கியே தீர்க்கமாய் பயணிக்கின்றனவோ அத்தருணத்திலேயே யாம் சகசிராரா எனும் மூலத்தின் மூலமான ஆதிசிவத்தோடு பூரணமாய் ஒடுங்கிடுவோம். 49 தினங்களுக்கும் பயிற்சிகளை தீவிரமாகவும் உணர்ந்தும் தீர்க்கமாகவும் ஏற்பவர்கள் யாவரும் ஆதிபராசக்தியாகிய யாம் மூலத்தின் மூலத்தோடு ஒடுங்கும் தருணம் அற்புதமான ஒடுக்கத்தினை ஏற்று இப்பிரபஞ்சத்தின் மூல ஆதியினையும் உணர்ந்து ஏற்று அதி அற்புத உணர்வு அலைகளோடு ஐக்கியமாகிய பெருத்த ஆனந்தத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். மிகவும் நுண்ணியமான பயிற்சிகளை எவ்விதம் ஏற்பது என்பதனை மகா காலேஸ்வரராகிய ஆதிசிவனாரே தீர்க்கமாய் எடுத்துரைப்பார். மகா அகத்தியரும் வழிமொழிவார். உணர்த்தியவற்றை உணர்ந்து ஆதியும் அந்தமுமாகிய ஆற்றல்களையும் உணர்ந்து ஏற்று அனுபவ பதிவுகளாக மலர்த்துகின்ற ஆன்மாக்கள் அனைத்தும் சிவத்துவத்தினை உணர்ந்திடுவர். சக்தியே சத்தியமாகும், சத்தியமே உணர்வாகும், உணர்வே மூலமாகும், மூலமே அனைத்துமாகும். உணர்ந்து ஒடுங்கி விரிந்து பின் பூரண சிவமாய் மலர்ந்திடவே அனைத்து ஆன்மாக்களையும் வாழ்த்துகின்றேன். அன்பும் கருணையும் நிறைந்த பேராசிகள்.